என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் பார்த்தோன்னா அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறி. ஸோ இது லிட்ரேச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்ரேச்சர் நமக்கு தெரியும் இல்லையா, இலக்கியம். ஓகேங்களா, லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லி அறிதல். இதுல பார்த்தோன்னா ஆப்னா என்னது, செயலி. அடுத்து பார்த்தோம்னா டச் ஸ்கிரீன்னா நமக்கு நல்லாவே தெரியலையா, தொடுதிரை. டச்னா என்ன, தொடு, ஸ்கிரீன்னா திரை, ஸோ தொடுதிரை. அடுத்து வாட்ஸ்அப்னா புலனம். ஓகே, இது பாருங்க, சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட்னா சாரணியர்கள், வாலண்டியர்னா தன்னார்வலர், சோசியல் ஒர்க்கர் அறக்கட்டளை, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல சரியான இணை எது அப்படின்னு பார்த்தோன்னா வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றதுக்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது மேட்ச் மாதிரி தான் இருக்கும். சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். அடுத்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரணியர். ஓகேங்களா, சரி அடுத்து பார்க்கலாம். அலுவல் சார்ந்த சொற்கள், கலைச்சொற்கள். ஓகே, இது வந்து மேட்சாவே கொடுத்தாங்க, என்னன்னு பார்க்கலாம். இன்டர்நெட் அப்படின்னா இணையம். ஆன்டி கிளாக் வைஸ் இடன்சுழி. இமெயில்னா தேடுபொறி. சர்ச் இன்ஜின்னா மின்னஞ்சல். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 4. ஆன்டி கிளாக் வைஸ் இடன்சுழி. அப்போ 4, 3, 2, 1. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர், மேலே பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து பார்த்தோம்னா கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. இதுல வானிலைன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, தட்ப வெப்பநிலைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வானிலை அப்படின்னா வெதர்ன்னு சொல்லலையா, அதான் வானிலை அதாவது வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்வாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, வானிலை அறிவிப்பு அப்படின்னு. ஸோ அது பார்த்தோம்னா தட்ப வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட். ஓகேங்களா, கிளைமேட்டை தான் தட்ப வெப்பநிலை அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஈரப்பதம்னா மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வெதர் அப்படின்னா வானிலை. அடுத்து ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஓகேங்களா, ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். கலப்படம்னா அடல்ட்ரேஷன் அப்படின்வாங்க. கடற்பயணம் பார்த்தோன்னா வாயேஜ் அப்படின்வாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை, இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு. அப்போ ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. வாயேஜ் தான் பார்த்தோம் இல்லைங்களா, கடற்பயணம். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது வந்து பயணப்படகுகள் ஃபெர்ரிஸ். அடுத்து பார்த்தோம்னா கலப்படம்னா அடல்ட்ரேஷன். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. காசோலை பார்த்தோம்னா செக்கு. பண ஓலை அப்படின்னா கடன் அட்டை பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு. பண ஓலை பார்த்தோம்னா பண ஓலை காசோலை கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆக்சுவலி பண ஓலைன்னு சொல்லுதான் காசோலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சிப்ஸ்னா என்னதுன்னா சில்லுகள். ஓகேங்களா, உடனே சிப்ஸ் உடனே பொரித்த உருளைக்கிழங்கு அப்படின்னு போடக்கூடாது. சிப்ஸ் அதாவது இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும். பட் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ஓகேங்களா, ஸோ சிற்றுண்டினா என்னது, டிஃபன். நொறுக்கு தீனினா என்ன சொல்லுவோம், ஸ்நாக்ஸ். ஓகேங்களா, சரி. இது பொரித்த உருளைக்கிழங்குன்னா ஃப்ரைடு பொட்டேட்டோன்னு வரும். ஓகேங்களா, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. ஓகேங்களா, மின் தூக்கி லிஃப்ட். அதான் மின்ஏணி இருக்கா, மின்ஏணி வராது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து சர்ச்னா என்னது, தேடு. இன்ஜின்னா பொறி. ஸோ தேடு பொறி, சர்ச் இன்ஜின் தேடு பொறி. செயலினா ஆப். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். வலஞ்சுழி கிளாக் வைஸ். ஓகே, அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகே, இது பார்க்கலாம். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஆர்ட் கேலரி கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. ஸோ அப்படின்னா ஆன்சர் பார்த்தோம்னா 2, 1, 3, 4.
ஓகே, இது பாருங்க, இதுதான் நான் பார்த்தோம் இல்லைங்களா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ட்ரஸ்ட்னா கருணைன்னு போட்டுருக்காங்க. பேட்ரியாட்டிசம் அறக்கட்டளை, ஹியூமனிட்டி மனிதநேயம், மெர்சி நாட்டுப்பற்று. ஸோ இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. கரெக்ட் பார்த்தோன்னா ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா மனிதநேயம். அப்ப ட்ரஸ்ட்னா என்ன? ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பட்டு. மெர்சி அப்படின்னா கருணை. ஓகேங்களா? ஓகே, இதுல சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா முகநூல்னா ஆப்னு கொடுத்துருக்காங்க. மின்னஞ்சல் சர்ச் இன்ஜின், செயலி டச் ஸ்கிரீன், புலனம் வாட்ஸ்அப். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 4. முகநூல் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். செயலினா தான் ஆப். அடுத்து காம்பாக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தகடு. மின்னஞ்சல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்களா, இமெயில், மின்பொருள் சாஃப்ட்வேர், மின்னூல். மின்னூல்லாம் வந்து பார்த்தோன்னா இபுக். ஓகே, இது பார்க்கலாம். வாலண்டியர். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். தலைவர்னா லீடர்னு சொல்லலாம். தொண்டர்கள் பார்த்தோம்னா சரியா தெரியல, தொகுப்பாளர் தொண்டர்னு சொல்லிட்டு சரியா தெரியல, பட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாட்டு அறுவை சிகிச்சை தான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இதய நோய்னா என்னன்னு வரும்? ஹார்ட் டிசீஸ். சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ரீனல் ஃபெயிலியூர் அப்படின்வாங்க, இல்ல கிட்னி ஃபெயிலியர் அப்படின்வாங்க. மூட்டு வலி, நீ பெயின், இல்லைன்னா ஆர்த்ரிட்டிஸ். அதாவது மெடிக்கல் இதில் நார்மலாக சொன்னா நீ பெயின், மெடிக்கல் லெவல்ல போனோம்னா ஆர்த்ரிட்டிஸ். அடுத்து ஹியூமனிட்டி. பார்த்தோம் ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம். ஓகேங்களா? ஸோ கருணைனா மர்சி, ஈரப்பதம் மாய்ஸ்சர். அடுத்து இறை உணர்வு அப்படின்னா என் டக்குன்னு சொல்லல. ஓகே, பின்னாடி வாங்க பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிகிறேன். ஓகே, இது பார்க்கலாம். சேட்டிலைட். சேட்டிலைட்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, செயற்கைக்கோள். சேட்டிலைட் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஓகே, அடுத்து இது பாருங்க. இமெயில் சரியானது கேட்குறாங்களா? அறிய. ஓகே, இமெயில். இமெயில் பார்த்தோம்னா மின்னிதழ் வருமா? வராது. இ புக்னா மின்னூல் வராது. இ மெகாசின் மின்னூலகம். இ லைப்ரரி மின்னஞ்சல். பட் கரெக்டானது எது அப்படின்னு பார்க்கலாமா? இமெயில். இமெயில் அப்படின்னா இ லைப்ரரி மின் நூலகம், இ மெகாசின் மின் இதழ்கள், இ புக் மின்னூல், இமெயில் மின் அஞ்சல். அடுத்து ரோபோட். ரோபோட்னு நமக்கு தெரியல, இயந்திர மனிதன். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா சரியான கலைச்சொற்களை கண்டறிக்க கன்சியூமர், என்டர்பிரனர். ஸோ கன்சியூமர் அப்படின்னா என்னன்னா நுகர்வோர். என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஓகேங்களா? அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி, வலஞ்சுழி கிளாக் வைஸ். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னம்னா மீத்திறன் கணினி. மடிகணினா லேப்டாப். இது பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல். சேட்டிலைட். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கை கோள். இது நல்லா பார்த்தோம். சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு சொல்லுவோம். அடுத்து காம்பாக்ட். காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு. மின்னூல் இ புக். மின் இதழ் இ மெகாசின். சில்லுகள் சிப்ஸ். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெரிஸ். கடல் பயணம். கடற்பயணம் வாயேஜ். கலப்படம் அடல்ட்ரேஷன். பண்டம் பண்ண கமோடிட்டி. ஓகேங்களா? இமெயில் என்ன பார்த்தோம்? மின் அஞ்சல். அடுத்து பார்த்தோம்னா விரைவு அஞ்சலுக்கு ஐ திங்க் டெலிகிராம் நினைக்கிறேன். பார்ப்போம். ஜஸ்ட் இது கொஞ்சம் இது வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பார்க்கலாம்.
அடுத்தது கமோடிட்டினா பண்டம், வாயேஜ் கடற்பயணம், அடல்ட்ரேஷன் கலப்படம், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். அடுத்து இமெயில். இமெயில்னா நாங்க பார்த்தோம், மின் அஞ்சல். எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, இது லிஃப்ட். படிக்கட்டுனா ஸ்டெப்ஸ். நடைபாதைனா பிளாட்ஃபார்ம். அடுத்து சரியான கலைச்சூழல் பொறுத்துக்கு. என்டர்பிரனர் தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் கலப்படம், ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள், கமோடிட்டி பண்டம். ஆங்கில சொல்லுக்கிணையான தமிழ் சொல் கன்சியூமர் நுகர்வோர், மெர்ச்சர் வணிகர். இதே வணிகம் அப்படின்னா ட்ரேடு. கமோடிட்டி பண்டம், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். வாலண்டியர். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். நுகர்வோர்னா கன்சியூமர். அறக்கட்டளை ட்ரஸ்ட். சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. இலக்கியம்னா லிட்ரேச்சர். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு அப்படின்னா மேல பார்த்தோம், டக்கு ஞாபகம் வரல. அடுத்து மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட்னா வணிகர். பண்டம் கமோடிட்டி. கடற்பயணம் வாயேஜ். நுகர்வோர் கன்சியூமர். லைப்ரரி. லைப்ரரி அப்படின்னா நூலகம். இதே இ லைப்ரரின்னு கொடுத்தாங்கன்னா மின் நூலகம். மின் நூல்னா இ புக், குறுந்தகடு சிடின்னு சொல்லலாம், இல்லை காம்பேக்ட் டிஸ்க் சொல்லலாம். மின் தூக்கி எஸ்கலேட்டர். சரி, மின் தூக்கினா லிஃப்ட். ஹியூமானிட்டி மனிதநேயம். மெர்சி கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரி சரக்குந்து. ஓகே, அதேதான். வாலண்டியர் தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. இந்த சோசியல் ஒர்க்கர்னு கொடுத்துருந்தாங்கன்னா சமூக பணியாளர், சமூக பணியாளர். என்டர்பிரனர் தொழில் முனைவோர். ஃபாரினர்னா வெளிநாட்டவர். ஓகே, அடுத்தது பயண படகுகள் ஃபெர்ரிஸ். கடற்பயணம் வாயேஜ். கலப்படம் அடல்ட்ரேஷன். பண்டம் கமோடிட்டி. அடுத்து காண்டினென்ட் அப்படின்னா கண்டம். ஓகேங்களா. வலசை போதுன்னா மைக்ரேஷன். புகலிடம்னா சாங்சுவரி. வானிலை வெதர். ஓகேங்களா. கொடுத்துருவாங்க பாருங்க, மைக்ரேஷன் வலசை. நகர்த்தல் சொல்லிக்காங்க, வலசை போதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். தொழில் முனைவர் என்டர்பிரனர். கடற்பயணம் வாயேஜ். பயணப்படகுகள் ஃபெர்ரிஸ். ஓகே, அடுத்து கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. கம்யூனிசம்னா பொது உடைமை. ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி. கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆங்கில சொல்லுக்கு ஏன் தமிழ் சொல்ல வைக்க. வன பாதுகாவலர், வனவிலங்குகள் ஜங்கல், காடு ஐலண்ட், வனவியல் ஃபாரஸ்ட். ஸோ இதுல எது சரியானதுன்னு பார்த்தோம்னா வனவியல் ஃபாரஸ்ட்ரி. மீதுக்கெல்லாம் பார்த்தோம்னா வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் செக்யூரிட்டி அந்த மாதிரி வரலாம். அடுத்து பார்த்தோம்னா வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். காடு, காடு பார்த்தோம்னா ஜங்கிள். ஐலாண்ட் அப்படின்னா தீவு. அடுத்து மீடியா. மீடியானா ஊடகம். இதழியல் ஜார்னலிசம். ஒழியல் போனடிக்ஸ். இது பார்த்தோம்னா லிங்குஸ்டிக் அப்படின்னு வரும். அடுத்து அக்ரோனமி. அக்ரோனமி
அப்படின்னா பார்த்தோம்னா உழவியல். உளவியல் தான் அக்ரோனமி. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். நீர் பாசனமா இரிகேஷன் நினைக்கிறேன். இரிகேஷன். நாட்டுப்புறவியல்னா ஃபோக்லோர் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிய. ஓகே, முழக்கம்னா பேலட், ஒற்றுமைனா கரேஜ், துணிவுனா யூனிட்டி, பேச்சாற்றல் அப்படின்னா எலோக்யூஷன். ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். பேச்சாற்றல் அப்படின்னா எலோக்யூஷன், துணிவு அப்படின்னா கரேஜ், துணிவுனா கரேஜ், ஒற்றுமைனா தான் யூனிட்டி. பேலட், பேலட்னா கதை, கதை பாடல். அடுத்து ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா சமத்துவம். ஓகேங்களா. ஒற்றுமைனா யூனிட்டி. ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒற்றுமைனா யூனிட்டி, சமத்துவம் ஈக்குவாலிட்டி. பேச்சாற்றல் பார்த்தோம் எலோக்யூஷன். அடுத்து கண்ணியம். கண்ணியம் கட்டுப்பாடுமா பார்க்கலாம். கொள்கைனா டாக்டரின், உபதேசம் டீச்சிங், வாய்மை டிக்னிட்டி. சரி, கண்ணியம் தான் வந்து பார்த்தோம்னா நிமிஷம் ஈக்கு ஒன்னா ஆன்சர் வந்து ஆதா வரலையே. அப்ப கண்ணியம் டிக்னிட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி. ஓகேங்களா. ஸோ கண்ணியம் டிக்னிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் பிரீச்சிங், கொள்கை டாக்டரின். ஓகே, இங்க பார்க்கலாம். ஒளியல்னா போனாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாது கேட்கலாம். ஓகே, ஒளியல் போனடிக்ஸ் சொல்ல, ஆக்சுவலி போனாலஜி. ஓகேங்களா. அதாவது சவுண்டை பத்தின படிக்கிற படிப்பு, ஒளியை பத்தி படிக்கிறது போனாலஜி. ஓகே, இதழியல் மெகாசின். மெகாசின் வராது, ஜேர்னலிசம் வரும். ஓகேங்களா. அதை பொருந்தாதுதான். ஸோ அதுதான் ஆன்சர். எழுத்துலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இது கரெக்ட். மொழியல் லிங்குஸ்டிக் கரெக்ட். ஓகேங்களா. எனக்கு பொருந்ததுதான் கேட்டுருக்காங்க, பொருந்தது இல்லை. ஓகே, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பார்த்தோன்னா வன பாதுகாவலர். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃபாரஸ்ட் பாதுகாவலர், சாரி, வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஓகேங்களா. ஓகே, அதெல்லாம் பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். ஓகேங்களா. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். செயலர், செயலர்னா மாலுமி. நங்கூரம், நங்கூரம்னா ஆங்கர்னு வருமா, ஆங்கர். கப்பல் தளம் ஐ திங்க் ஹார்பர் நினைக்கிறேன், ஹார்பர். பெருங்கடல் ஓஷன் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரிலீஜியன், ரிலீஜியன்னா சமயம். சேரிட்டி, சேரிட்டினா ஈகை. சிம்பிளிசிட்டி எளிமை. சின்சியாரிட்டி வாய்மை. மெரெயின் கிரியேச்சர், மெரெயினா கடல்வாழ் உயிரினம். ஓகேங்களா. கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரைன் டெக்னாலஜி. ஓகேங்களா. மனுஸ்கிரிப்ட், மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. அதுதான் பார்த்தோம்னா மனுஸ்கிரிப்ட். இது வந்து ஃபிக்ஷன், புனைவு, ஃபிக்ஷன். வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா பயோகிராஃபி நினைக்கிறேன், பயோகிராஃபி. ஓகே, டிசிப்ளின்னா ஒழுக்கம். டிசிப்ளின்னா ஒழுக்கம். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அடக்கம், பணிவு, பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம். ஓகேங்களா. ஸோ பொறுமை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பணிவு ஒழுக்கம்ல கன்ஃபியூஸ் ஆகும், அடக்கம் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒழுக்கம் தான் கரெக்ட். அடுத்து ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. பியூபர்ட்டினா பொம்மலாட்டம். ஓகேங்களா. பியூபர்ட்டினா பொம்மலாட்டம். கர்டசி, கர்டசினா நற்பண்பு. அதோட கர்டசி இல்லையா அப்படின்னு அது. வறுமை பாவர்ட்டி. உடற்பயிற்சி எக்ஸசைஸ். தாழ்மைனா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கலாமா. இல்ல, ஜஸ்ட் வந்து சொல்றேன், சப்போஸ் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா சீருடை.
ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்க, யூனிஃபார்ம்னே கொடுத்துருக்காங்க. ஆயத்த ஆடைன்னு கொடுத்துருக்காங்க. ஆயத்த ஆடைனா ரெடிமேட் நினைக்கிறேன், ரெடிமேட் ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ பட் வந்து சீருடை தான் கரெக்ட். சரியான இணைய தேடுது. இதுல ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. ஸோ கிரியேட்டட் படைப்பாளர், ஸ்கல்ப்சர் சிற்பம், மனுஸ்கிரிப்ட் கையெழுத்து படி. ஓகே, ஜங்கிள், ஜங்கிள்னா காடு, மலை மவுண்டெயின், சமவெளி பிளெயின், சோலை, எனக்கு சோலை சரியா தெரியல, பட் இதை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து அக்ரானமி, அக்ரானமினா உழவியல், வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். லிட்ரஸினா கல்வி அறிவு, கைடன்ஸ் நீதி, சைல்ட் லேபர் தொழில் வரி, டிசிப்ளின் வழிகாட்டி. ஸோ இதுல எது சரியானதுன்னு கேட்குறாங்க. லிட்ரஸி, லிட்ரஸினா கல்வி அறிவு, கைடன்ஸ்னா வழிகாட்டி, சைல்ட் லேபர், சைல்ட் லேபர்னா அந்த குழந்தை தொழிலாளர்கள் அவங்க. டிசிப்ளைன் அப்படின்னா மேல நம்ம பார்த்தோம், ஒழுக்கம். அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வெல்த் கடமை, கர்டசி நற்பண்பு, பாவரட்டி பொது உடைமை, ஆம்பிஷன் அயலவன்காங்க. ஸோ இதுல கரெக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கர்டசி, கர்டசினா நற்பண்பு. வெல்த்னா செல்வம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா பாவர்ட்டினா, பாவர்ட்டினா வறுமை. ஓகே, வேற என்ன. அயலவர்னா ஃபாரினர், பொது உடைமைனா கம்யூனிசம். போயட், போயட்னா கவிஞர். ஓகேங்களா. இது என்ன, பாடகர் சிங்கர், எழுத்தாளர் ரைட்டர், ஓவியர்னா ஆர்டிஸ்ட், போயட்டர் கவிஞர். அடுத்து பேடி, பேடினா நெற்பயிர், கரும்பு சுகர் கேன், வாழை பிளேன்டைன் சொல்லுவாங்க, பிளான்டைன். ஓகேங்களா. சோளப்பயிர், சோளம் வந்து எப்படி ஜோவாரா சோவார்னு நினைக்கிறேன். ஓகே, அது நமக்கு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அது. பட் டவுட்டால எதுவுமே படிக்க தேவையில்ல. அடுத்து ஓகே, மீடியா, மீடியானா ஊடகம், பொம்மலாட்டம் பியூபர்ட்டி, உரையாடல் கான்வர்சேஷன், இதழியல் ஜேர்னலிசம். அடுத்து லிட்ரஸி கல்வி அறிவு. ஓகேங்களா. ஒழுக்கம், ஒழுக்கம் பார்த்தோம்னா ஓகே முன்னதான் பார்த்தோம், டக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, அதை விட்டுருங்க. இது பாருங்க, எது சரியானதுன்னு கேட்குறாங்க. பேடி, பேடினா நெற்பயிர், கல்டிவேஷன்னா அறுவடை, ஹார்வெஸ்ட்னா களை எடுத்தல், அக்ரோமியா வேளாண்மை. ஸோ எது கரெக்ட் பார்த்தோம்னா ஏதான் கரெக்ட். பேடினா நெற்பயிர். ஓகேங்களா. அரிசி அப்படின்னு கூட கேட்கலாம், அரிசி கேட்டாங்க தப்பு. அரிசினா என்னது, ரைஸ். பேடினா நெற்பயிர், அந்த அரிசியா மாறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நெற்பயிர். ஓகே, கல்டிவேஷன் அப்படின்னா என்னது, அது டக்குன்னு வரல. ஹார்வெஸ்ட்னா அறுவடை, அறுவடை சொல்லுவாங்க. அக்ரோனமினா அந்த முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, வேளாண்மையியல். அதாவது அக்ரோனமினா அந்த இதை பத்தி உழவியல், உழவியல் ரைட். வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. களை எடுத்தல் வந்து பார்த்தோம்னா அந்த களை எடுத்தலுக்கு டக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, விட்டுருங்க. கரேஜ், கரேஜ்னா துணிவு, தியாகம் சாக்ரிஃபைஸ், சமத்துவம் ஈக்குவாலிட்டி, நேர்மை ஹானஸ்டி. ஓகேங்களா. அடுத்து கலைச்சொல் ஸ்டாம், ஸ்டாம்னா புயல், சுழக்காட்டு வேர்ல்வைண்ட், அதாவது அப்படின்னு. கரெக்டா. மற்றது பார்த்துக்கலாம். மெகாசின், மெகாசின்னா பருவ இதழ், செய்தித்தாள் நியூஸ் பேப்பர். இது வீக்லி. ஓகேங்களா. வீக்லி மெகாசின் இல்லையா அது. ஓகே. எஸ்தட்டிக், எஸ்தட்டிக்னா அழகியல், தொழில்னா ஆர்கியாலஜி, புள்ளியல்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. ஸ்டாம், ஸ்டாம்னா என்ன பார்த்தோம், புயல். நிலக்காட்டு லேண்ட் பிரீஸ், சுழல் காற்று வேர்ல்ட் வைண்ட், சூறாவளி ஐ திங்க் டொர்னடோ நினைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்து அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள்,
ஓகேங்களா? ஓகே. டிகிரி, டிகிரினா பட்டம். மீடியா, ஊடகம். மீடியானா ஊடகம். ஓகே. போனாலஜி அப்படின்னா ஒழியல். ஓகே. இது பண்ண பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். யூனிஃபார்ம்னா நம்ம என்ன பார்த்தோம்? சீருடைன்னு பார்த்தோமா? அப்ப இதுதான் வரும். ஆ வருமா? சீருடை அணிந்து ஸ்கூல்ல என்னது? பள்ளி. பள்ளிக்கு போனால். ஆன்சர் ஆ. ஓகே. இது வருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையாக தமிழ் சொற்களை கண்டது. கிரியேட்டர், படைப்பாளர். ஆர்டிஸ்ட், கலைஞர். கார்ட்டூன், கருத்து படம். கேவ் பெயிண்டிங், புகை ஓவியங்கள். மாரல், மாரல் தான் நீதி. நம்ம மேல பார்த்தீங்கன்னா நீதி. கைடன்ஸ், வழிகாட்டுதல். டிசிப்ளைன், ஒழுக்கம். சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர். சிவிலைசேஷன், நாகரிகம். சிவிலைசேஷனா நாகரிகம். உழவியல், அக்ரானமி. வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். பயிற்றுதெல்லாம் என்ன? ஓகே. சரி, டக்கு ஞாபகம் இல்லை, அது விட்டுருங்க. சப்மரைன், சப்மரைனா நீர்மூழ்கி கப்பல் வருமா? அடுத்து துறைமுகம்னா ஹார்பர். கப்பல், ஷிப். கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். ஆர்த்தோகிராஃபினா எழுத்து இலக்கணம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க. சரியான கலைச்சொல் கண்டறி. அப்ஜெக்டிவ், கான்பிடன்ஸ். அப்ஜெக்டிவ்னா அரசியலமைப்பு. கான்பிடன்ஸ்னா நம்பிக்கை. அக்ரிமெண்ட், குறிக்கோள். அதேமாதிரி கான்ஸ்டியூஷன் ஒப்பந்தம். கான்ஸ்டியூஷன் ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. அப்ப அது சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கான்பிடன்ஸ். கான்பிடன்ஸ்னா நம்பிக்கை. அப்ப அப்ஜெக்டிவ்னா என்னன்னா குறிக்கோள். அப்ஜெக்டிவ் குறிக்கோள். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். அரசியலமைப்பு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரினா வனவியல். வன விலங்குகள்னா வைல்டு அனிமல். காடுகள், ஜங்கிள். வன பாதுகாவலர் பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதை வச்சு. ஏன்னா திரும்ப 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 நிறைய ரிப்பீட்டடாக நிறைய நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க, படிங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது பார்ட் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வந்து போடுறேன். ஸோ ஏன் ரிப்பீட்டடாக வருதுன்னு இரிட்டேட் ஆகாம, ரிப்பீட்டடாக வருது நம்ம திரும்ப இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 2ல வந்து மீட் பண்றேன். பாய்.